பனித்துளிகள் நவம்பர் 26, 2024. மரணமும் உயிர்த்தெழுதலும். நித்திய பரிசு. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:51-53. அமெரிக்காவில் சிறுவர்களுக்கான சொத்துரிமை சட்டங்களின்படி அவர்களுடைய பெற்றோரோ தாத்தா பாட்டிகளோ அவர்களுக்கு சொத்துக்களை எழுதி வைக்கலாம். குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த குழந்தைகள் அவற்றை அனுபவிக்க முடியும். அந்த ஆவணத்தை எழுதிவிட்டால் அதன் பிறகு கணக்கில் சேர்க்கிற சொத்துக்கள் எல்லாம் அந்த சிறு பிள்ளையின் உடைமையாக மாறும். ஆனாலும் குறிப்பிட்ட வயதை எட்டிய பிறகுதான் அதை அனுபவிக்க முடியும். பொதுவாக அது 21 வயது. சிலர் இவ்வாறு எழுதி வைத்ததற்காக வருந்துவாங்களாம். ஏனென்றால் அந்த சட்டங்களின்படி வயது மட்டுமே நிபந்தனை. எவ்வாறு செலவழிக்க வேண்டும், எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்று நிபந்தனை போட முடியாது. அதனால 21 வயதாகும் போது சிலர் அவ்வளவு அதிகமான சொத்துக்களை புத்தியின்றி செலவிடுவாங்க. இவ்வாறு சொத்துக்களை பெறுகிற வாலிபர்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் அமைவதுண்டு. அது போலவே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே நித்திய ஜீவன் என்கிற பரிசை தேவன் நமக்கு சொந்தமாக கொடுத்து விடுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5:11-13 எழுதினார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொத்துரிமையாக எழுதப்பட்டுள்ளது. இயேசு திரும்பி வரும் நாளில் அவர் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் 2:7 எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய செயலில் காட்டுங்கள். நம் புத்தி கெட்டாத நித்திய ஜீவன் எனும் ஈவுக்காக தேவனுக்கும் இயேசுவுக்கும் நன்றி சொல்லுவோம். இன்று ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் சொன்னது அதுவே நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தமாம். மார்க் 10:29-30. இயேசுவின் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் தன் வீட்டையாவது பிள்ளையாவது மனைவியாவது இல்லை சகோதர சகோதரிகளையாவது விட்டவன் எவனோ இம்மையில துன்பங்களோடு கூட 100 அத்தனையா அனைத்தையும் பெறுவானோ மறுமையில நித்திய ஜீவன் அடைவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த பனித்துளிகளை கேட்கிற நீங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.